பாஸோட டே 40ல தான் இருக்கும். இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் எபிசோடில் கட்டான சீனை நான் சொல்கிறேன். எழுந்தார், வெளியில் வந்தார், கிளாஸில் இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியில் வந்தார். வரும்போதே பின்னாலேயே விபி வராரு, வைஸ் பிரின்சிபலும் வராரு. விபி வெளில வரத்துக்குள்ள என்ன கிளாஸ் எடுக்குது, இது யார் இருக்கா இங்கே, ஏன் அங்கே ஜாக்லின் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சத்யா கண்ணுக்கு தெரியாதா? சத்யா கண்ணு குரூட் ஆயிடுச்சு அந்த டைமில். நீங்கள் யோசிக்கிற அந்த இதுவே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக லவ் 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 லவ்னா இது ஒரு வெளியில் ஒரு பேட் எக்ஸாம்பிளை தாண்டி அது பிளேவும் அதை வச்சே ப்ளே பண்ணுறீங்கன்னு போது அசிங்கமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுக்குலாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு என்ன பண்ணாங்க, மஞ்சரி வந்து அழறாங்க. ஒரு கட்டத்தில் அழுதுடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ராணுவ வந்து வன்மத்தை தான் அவர் ஆப்போசிட்டாக எல்லாருக்குமே கொடுத்தாருன்னு தான் தோணுச்சு. சேதுபதி அண்ணா முன்னாடி தான் ரிவீல் பண்ணுவாங்க. சௌந்தர்யா கேட்டு தான் அவங்க மனசு கஷ்டமாயிட்டு தான் அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அழுதுட்டே போயிட்டாங்க. இது நம்ம பார்த்தது. இந்த சாச்சனா இருக்குல்ல, டபுள் கேம் சாச்சனா, இது வெளியில போயிட்டு முத்துக்குமரன் என்ன சொல்லுது, ஜே மேம் அழுகுறாங்க, அழுவிட்ட நீ உக்காரு. அழுததை மட்டும் வெளியில போய் சொன்னது சாச்சனா. அதை வச்சு இது ஒரு கண்டென்ட், இது ஒரு டிராமான்னு சொன்னது முத்துக்குமரன் அண்ட் ஆனந்தி. இதுக்கு எதுவுமே சொல்லாம இருக்கிறது அன்ஷிதா, தீபக். விஷு லவ்ஸ் தர்ஷிகான்னு சொல்லிட்டு போட்டு எழுதிட்டு ஹார்டின் போட்டு அம்பு விட்டு வச்சிருந்தாங்க. தீபக் ஒரு ஸ்மார்ட் பிளே பண்ணார் அந்த இடத்துல. வந்து என்ன பிளே பண்ணாருன்னா, கண்ணடிச்சுட்டு அவர் பெரிய ஹீரோன்னு நினைப்பவருக்கு அவர் வந்து கண்ணடிச்சுட்டு நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்டூபிட் சொன்னது அவருக்கு தப்பா போச்சு. இவர் மெனஸ் இல்லை, இது இல்லை, அது இல்லை சொல்வாரு, அது தப்பு இல்லை, சும்மா இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு இது பண்ணது வந்து ரொம்ப தப்பு. இதில் வந்து தர்ஷிகா வந்து ஜீரோன்றது எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. கேம் குவாலிட்டியே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆள்னா அருண் தான் சொல்லுவேன். அவ்வளவு டார்ச்சர் பண்ணுறாங்க. வாட்ச்மேன் கேரக்டரை அருணுக்கு கொடுத்துருக்கணும், அதுக்கு தான் அவர் லாக்கி. முத்துக்குமரன் சைலண்ட் கில்லர். அன்னைக்கு பவித்ராவும் அதை தான் சொன்னாங்க. வெக்கமாக தான் உங்களுக்குலாம். ஜாக்லின் கூட பழங்கினா ஜாக்கை பற்றி பேசினேன், சௌந்தர்யா கூட பழங்கினா சௌந்தர்யா பற்றி பேசினேன். ரிஃப்ளெக்ட் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பிக் பாஸோட டே 40ல தான் இருக்கும். ஸோ இன்றைக்கும் நம்ம கூட பிரியா அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். கூல்டாஸ் ஆரம்பித்தது வந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லைன்ற மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து எல்லாரோட ப்ளேவும் வந்து தனியாக தெரியணும். ஆஹா, இந்த வாரம் நம்ம போயிடுவோம். வைல்ட் கார்டு என்ட்ரி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் தான் சரி, போன வாரம் வந்து நாமினேஷனில் வரல, ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் இருக்காங்க. ஸோ எங்கே நம்மளை குத்தி அனுப்பிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்திலே எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அதை தாண்டி இப்போது என்னென்னா வந்து ஜாக்லினுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. பட் ஆனால் வந்து அந்த டாஸ்க்குன்ற மாதிரி அதை கன்வே பண்ணாமல் அவங்களோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க பேசின மாதிரி அதை வந்து போர்ட்ரேட் ஆகிருக்கு. அதாவது எபிசோட் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக வந்து ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் ஜாக்லின் செஞ்சாங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து ஜாக்லினை உள்ளே கூப்பிடுறாரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னால். நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப நல்ல டீச்சராக இருக்கீங்க. ஏன்னா அன்றைக்கி மார்னிங் ரிவ்யூஸ் வருது, எந்த டீச்சர் உங்களுக்கு சரியாக எடுக்கலை அப்படிங்கிற ரிவ்யூஸில் வந்து எல்லாமே ஜாக்லின் வந்து நல்ல டீச்சராக இருக்காங்க அண்ட் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எல்லா ஸ்கூல்லையுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுற டீச்சர் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பிக் பாஸ் எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் என்ன பண்ணுறாருனா, நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, ரொம்ப நல்ல கிளாஸாக தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க் இது இல்லை, எனக்கு நீங்கள் எடுத்த ஒர்க் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதாவது ஒரு உதாரணமாக சொல்கிறார், ஒரு டைலாக் சொல்கிறார். என்னென்னா, நான் ஜாக்லினை பற்றி இப்போ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் நான் ஒன்று சொல்கிறேன். நான் உண்மையை பேசுகிற 4 பேரில் நீங்களும் ஒருத்தவங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் கட்ஸோட நல்லா ஹேண்டில் பண்ணுறீங்க, நல்லா பேசுகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க குவாலிட்டிஸ் இப்படி இருக்குது, அதை நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தருக்கும் உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் நினைக்கிறத அவங்களுக்கு இன்னைக்கு கிளாஸாக நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை வந்து ஒரு கட்டளையாகவும் ஏற்றுக்கலாம், டாஸ்க்காகவும் ஏற்றுக்கலாம், சீக்ரெட் டாஸ்க்காக கூட ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் சொன்னது இது, கிளாஸில் நீங்கள் இதை எடுக்கணும், இன்னியோட கிளாஸ் இதுதான் உங்களுக்கு அப்படின்னும் போது அதை அவங்க எடுத்துகிட்டு வந்து லைவில் உட்காந்து ஒருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் மாதிரி எழுதி அதை கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு அதை வந்து கிளாஸாக எடுக்கிறாங்க. ஒருத்தருக்கும் சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து தீபக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தீபக் வந்து ஓவர் ட்ராமாலாம் பண்ணார். அந்த டாஸ்க்கு முடிஞ்சு நேற்று மன்னிப்பு கேட்க வைக்கிற போது மன்னிப்பு கேட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஓவர் ட்ராமா பண்ணார் எபிசோட்லேயே. அதை நான் இப்போ உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு கதை நம்ம தீபக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அவருக்கு ஒரு கதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்கிறாங்க.
சொல்லி முடிச்சுட்டு அதை நோண்டி பார்க்கக்கூடாது, அந்த மாங்கொட்டையை வந்து நோண்டி பார்த்துட்டே இருந்தால் அது வளராது என்றைக்குமேனு தாய் குரங்கு வந்து குட்டி குரங்கு கிட்ட சொல்லுச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அந்த விஷயத்த கன்வே பண்ணிட்டீங்களா, அதோட நிறுத்திக்கோங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள் அவங்க மாற்றிக்கிட்டாங்களா இல்லையா, திருப்பி அப்படியே தான் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்ற ஒரு இதுவும் கிடையாது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு நீங்கள் சொல்லி கற்றுக் கொடுக்குறத வந்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இந்த இந்த ஒரு விஷயம் நடக்கும்போதே, இவங்க டாஸ்கில் அதை பேசிகிட்டு இருக்கும்போதே தீபக் நிறைய நடுவில் பேசி 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 பண்ணார். அது எப்படி எடிட்டர்ஸ் கட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல எபிசோடில். நான் லைவ் பார்த்தேன், எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்தது அப்படின்றது. தென் அடுத்ததாக ரஞ்சித்க்கு வராங்க. ரஞ்சித் வந்து ஆமாம் பாயிண்ட் வரும் பேசலாம், பாயிண்ட் வரும் பேசலாம், பாயிண்ட் போயிடும் அப்படின்னும் போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு நல்ல பஸ்ஸுக்காக காத்திருந்தேன் அப்படின்றாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பஸ்ஸு ஸ்டாப்பிங்கில் நிற்கும் போதே நீங்கள் ஏறிடணும், இல்லைன்னா பஸ்ஸும் போயிடும்ன்றாங்க. இதை கட் பண்ணிட்டாங்க. பாயிண்ட் வரும் போயிடும், அவர் சொன்னதை கட் பண்ணிட்டாங்க, ஜாக்லின் சொன்னது வந்து பஸ் போயிடும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தென் பவித்ராக்கு வந்து பேசலாம் 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 நினச்சா மட்டும் போதாது, பேசணும் அப்படின்றாங்க. தர்ஷிகாவுக்குமே வந்து சொன்னாங்க, ஸ்ட்ராட்டஜி தாண்டி நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் வந்து சத்யாவுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கேப்டன்ற வார்த்தையை எங்கேயுமே அவங்க யூஸ் பண்ணலை. நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், அது பின்னாடி வரும் ஒரு கதை, அதில் சொல்கிறேன். ஸோ கேப்டன்ற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணாமல் ஒரு லீடர் குவாலிட்டியில் வந்து நீங்கள் இருக்க மிஸ் பண்ணுறீங்க. டிசிஷன் லீடரோடதை தான் இருக்கணுமே தவிர்த்து அடுத்தவங்க டிசிஷன் எடுத்து சொல்கிறது லீடரோட குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும்போது சத்யா எழுந்து அந்த இடத்துலேயே கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கத்தந்து வந்து என்னன்னா, இது வந்து நாமினேஷன் ரிவ்யூ கிளாஸ் மாதிரி இருக்குது, எங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் இது மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி எங்களுக்கு தெரியலன்னும் போது அப்போ வந்து ஜாக்லின் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸை தான் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் யோசிக்கிற அந்த இதுவே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் தான் பண்ணுறீங்க. ரகடான ஸ்டூடெண்ட் அது ஓகே தான், ஆனால் ரகடான ஸ்டூடெண்ட் கூட ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி நடத்துக்க மாட்டாங்க. அவர் எழுந்தார், கத்துனாரு, வெளியில் வந்தார். எபிசோடில் கட்டான சீனை நான் சொல்கிறேன். எழுந்தார், வெளியில் வந்தார், கிளாஸில் இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியில் வந்தார். வரும்போதே பின்னாலேயே விபி வராரு, வைஸ் பிரின்சிபலும் வராரு. விபி வெளில வரத்துக்குள்ளே என்ன கிளாஸ் எடுக்குது இது, என்ன கிளாஸ் இதுன்னா நாமினேஷன் கிளாஸ் மாதிரி இருக்குது, சும்மா மனசில் வச்சுட்டு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கு, என்னது பர்சனலாக டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்கு, சும்மா கேப்டன்சின்னு பேசிகிட்டு இருக்கு. இதெல்லாம் அவர் சொன்னார். இது எல்லாமே எபிசோடில் கட், ஓகேவா? இப்போது விபி என்டர் ஆகிட்டு கார்டன் ஏரியாவில் வந்து இவர் சொல்கிறார், என்ன இருந்தாலும் நீங்கள் போகாமல் இருக்கிறது தப்பு, கிளாஸ்லேருந்து எழுதுனது தப்பு, மேம் கிட்ட வந்து அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றாரு. அப்போது அங்கே ஒரு ஆர்குமெண்ட் போது அது எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வர்றவர் எக்ஸ்கியூஸ் கேட்டு உட்காரணும். உட்காந்துட்டு உடனே இவர் சொல்கிறார், எக்ஸ்கியூஸ் கேளுங்கன்னு. ஒரு மேம்க்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா எழுந்து நின்று எக்ஸ்கியூஸ் மேம்னு சொல்லணும். யார் இருக்கா இங்கே, ஏன் அங்கே ஜாக்லின் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சத்யா கண்ணுக்கு தெரியாதா? சத்யா கண்ணு குருடாயிடுச்சு அந்த டைமில். யார் எடுக்கிறாங்க கிளாஸ் அப்படின்னும் போது மேம் கிட்ட சாரி கேளுங்க, எக்ஸ்கியூஸ் கேட்டு உட்காருங்க, சாரி கூட இல்லை எக்ஸ்கியூஸ் கேட்டு உட்காருங்கன்னும் போது எக்ஸ்கியூஸ் அப்படின்ட்டு மேம், எக்ஸ்கியூஸ் மேம் அப்படின்ட்டு உட்காந்தாரு. எக்ஸ்கியூஸ் மேம்னு சொல்லலை. ஸோ அந்த பாயிண்ட்டை உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. மேம்மே பெருசாக கேட்கல, எக்ஸ்கியூஸ் மட்டும் கேட்டுச்சு, அவர் உட்காந்துட்டாரு, மேம் பெருசாக கேட்கல. அதுதான். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு. ஓகே, இது எல்லாமே முடிஞ்சுது. இதில் இன்னொரு சீனும் நடந்தது. ராணுவுக்கு சொல்லும்போது இது உங்களுக்கும் பொருந்தும்னு. எந்த டீச்சரையாவது இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பார்த்து சொன்னதுண்டா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் நீங்கள் ஒரு முட்டாள் ஸ்டூடெண்ட் தான், லாஸ்ட் பெஞ்சு முட்டாள் ஸ்டூடெண்ட். எந்த டீச்சரையும் எதிர்த்து பேசுறது, எந்த டீச்சரையும் மரியாதை குறைவாக பேசுறது உங்கள் கேரக்டர் கிடையாது ராணவ். ஆனால் நீங்கள் வந்து அங்கே வேறு மாதிரி ப்ளே பண்ணீங்க. அதுக்கும் அவங்க எதுவும் சொல்லலை ஜாக்லின். அதுக்கு அப்படியா, சரி ஓகே, அதுனா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து ஒழுங்காயிருங்க அப்படின்ட்டு அவங்க விட்டுட்டாங்க. தென் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, நீங்கள் நில்லுங்க, என் கிளாஸ் முடிகிற வரைக்கும் நில்லுங்க. இந்த சைடில் நான் நின்றுக்கவா மேம், அவன் வெளில போகிறான், நான் நின்றுக்கவா அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து ஆமாம் நில்லுங்க, நின்றுட்டே இருங்க அப்படின்னு நில்லுங்க அப்படின் போது அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து விஷாலுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, காமெடி பண்ணுறது சரி, ஆனால் மற்றவங்க அதை சிரிக்கிற மாதிரி இருக்கணும், யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. அது எக்ஸாக்ட்லி அவருக்கு பொருந்தும். சௌந்தர்யாவுக்கு சொன்னாங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து
உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களை தேடி வந்திருக்குன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்திருக்கேன் என்னை எடுத்துக்கோன்னு சொல்லாது. நீங்கள் தான் ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சி இழுத்து நீங்கள் பிடிச்சிக்கணுமே தவிர்த்து வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அண்டு இவங்களுக்கு வந்து அன்ஷிதாக்கு வந்து எல்லாரும் நம்மள மாதிரியே பாசம் காமிப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க சொன்னாங்க எல்லாருக்குமே. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க நினைக்கிறத எடுக்கிறது தான் ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் பிக் பாஸால. இது வந்து இவங்க யாருமே புரிஞ்சுக்கல. இதை புரிஞ்சுக்கிட்ட ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ஆனந்தியும். ஏன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சு கொஞ்சம் வெளியில போகும்போது சத்யா கத்துறாப்புல அப்போ வந்து சொல்றாங்க, ஆனந்தி சொல்றாங்க, ஒருவேளை அவங்களுக்கு இந்த கிளாஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கோனவோ அதனால எடுக்கிறாங்கன்னு அவங்க ஸ்டூடெண்டா இருந்து சொல்றாங்க. அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க, அதை சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அப்போ கூட அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரியா இருக்கும் பர்சனலை பற்றி பேசணுன்ற மாதிரில. என்ன பர்சனல்? உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி, உங்கள் ஒய்ஃபை பற்றி, உங்களுடைய குழந்தைய பற்றி பேசினாதான் பர்சனல். இது வந்து இது ஒரு கேம். இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் 1வது நாள்லேருந்து 100வது நாள் வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்றத அப்படி தான் பேசுவாங்க. மற்றவங்கள நீங்கள் பேசுகிறீங்கல்ல, ஜாக்லின் நீங்கள் எப்பயுமே இப்படி தான் பேசுவீங்களா ஜாக்லின்? அன்ஷிதா ரோல் வந்து அன்ஷிதா வந்து ஜாக்லின் ரோல் பண்ணும்போது கேட்டிங்களா சத்யா? அப்போ அது பர்சனலாக ஜாக்லின் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசினாங்களா? இல்லைல்ல. அப்போது ஒருத்தரை நீங்கள் தாக்கும்போது அவங்க ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே தாக்குதல் உங்களுக்கு வரும்போது ஏற்றுக்கிற மென்டாலிட்டி இல்லைன்னா இந்த கேம் ஷோக்கு நீங்கள் தேவையில்லை. இந்த கேம் ஷோக்கு நீங்கள் தேவையில்லைன்னு தான் அர்த்தம். நீங்கள் எவ்வளோ பேரானாலும் கூட்டமாக சேர்ந்து பெண்களை கலாய்ப்பீங்க, பெண்களை என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அவங்க கம்முனே இருக்கணும், அழக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் திருப்பி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிட்டா என்னை பர்சனலாக அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேலேயே பேசுறது. இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நான் ஃபீமேலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் சப்போர்ட் பண்ணுறேன், இப்போ என்ன அதுக்கு? இங்கே மேலில் எல்லாம் ஒழுங்காக இருந்துட்டாங்களா? நான் இப்போ சிவகுமாருக்கு பிரச்சனை வந்தபோது நான் தானே கேட்டேன். சிவகுமாரை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா இல்லையா? ஆக்சுவலி இது நடுவில் ஒரு டாஸ்க் நடக்குது. அதுக்கு வந்து வாட்ச்மேன் கேரக்டர் வந்து இவருக்கு இருக்குது. இவருக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கப்படுது. அது வந்து டோட்டலாக எபிசோடில் கட்டு. அந்த கிளாஸ் என்னன்னா டீம் ஒர்க்காக எப்படி பண்ணணுன்றது வந்து இவர் சொல்லித்தரணுன்ற ஒரு கிளாஸ். அதில் தான் வந்து அந்த பால் கூட வச்சு பால் எடுக்கிறது உள்ளே நடக்குது ஆக்டிவிட்டி ஏரியாலேயே. அப்போ வந்து இவர் வந்து சொல்லித்தரார், டீமாக ஒர்க் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத இவர் புரிய வைக்கிறாரு. தென் அதையே எடுத்துகிட்டு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்காக ஃபஸ்ட்டு டாஸ்க்காக அதை தான் வைக்கிறாங்க. அதுக்கான செலெக்ஷன் அத்தாரிட்டி வந்து சிவகுமார் தான் எடுக்கிறார். சிவகுமார் வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஆட்கள் தான் போகணும் அப்படின்னும் போது அவர் கேர்ள்ஸையும் செலக்ட் பண்ணுறாரு, பாய்ஸையும் செலக்ட் பண்ணுறாரு. இப்படி தான் நடத்தப்படுது இந்த கேம். அவர் வாலண்டராக தான் அவர் தீபகை செலக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியுது, நல்லா தெரிஞ்சுது. அது செலக்ட் பண்ணிட்டாரு, அங்கே கேம் நடக்குது, அதில் பாய்ஸ் தோத்துட்டாங்க. ஒரு வார்த்தை கூட அவர் தீபக்கை கேட்கல. என்ன தோத்துட்டீங்களே அப்படின்ட்டு கேட்கல. விடுங்க அடுத்த கேமில் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ளே கேட்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சாட்டர்டே வந்து இன்னொருத்தர் கேட்பாரு. அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஜாக்லினை புரிஞ்சுக்கிட்ட விதமே வந்து இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணுற மோடில் தான் எப்பயுமே ஜாக்லினை பார்ப்பாங்க. ஸோ அதில் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள்ஸ் வந்து சத்யா, தீபக், ராணுவ் இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் பண்ணாங்க. அப்படி தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ தீபக்கை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்காங்க, நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு இதுவாக பண்ணணும், அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க, ஆனால் ஸ்டாஃப்ஸ்க்கு யாருக்குமே தெரியக்கூடாது நீங்கள் என்ன பண்ணீங்க எது பண்ணுறீங்கன்னு, ஒரு மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க பேசிட்டு ஓகே எல்லோரும் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் கன்வே ஆகிடுச்சு. கன்வே ஆகிட்டு அதை வந்து ஒரு கல்ச்சரல்ஸ் மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி இருக்குது, அதில் பண்ணலாம், அப்படியே லவ்ன்ட்டு அப்படியே பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு ஒரே ஒரு விஷயம் இப்போ நான் சொன்னோம், இன்டர் பண்ணது சாரி. தீபக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கறது காமிக்கிறீங்க, ஜாக்லின் கொடுத்தது ஏன் காமிக்கல? சேனலில் கேட்குறேன், எபிசோடில் ஏன் காமிக்கல நீங்கள்? அப்போ ஜாக்லின் என்னவா காட்ட நினைக்கிறீங்க? அது ஒன்று கேட்கணும்ல. அது ஒன்று. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் டாஸ்க்கு போங்க. இல்லை இது அது கூட என்னென்னா இந்த சீக்ரெட் டாஸ்க்கை கூட அவங்க அந்த காமிக்கலைன்னா கூட நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகே இது ஏதோ இதுவாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லி நம்ம கன்வே ஆயிருப்போம். பட் ஜாக்லின் பண்ணது இல்லை. இதில் மெயின் என்ன ஒன்றுனா, மேக்ஸிமம் பீப்புள் வந்து நம்மள மாதிரி நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து ஹாட்ஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க, ஹாட்ஸ்டார் லைவ் பார்ப்பாங்க, போர் அடிக்கும் போதெல்லாம் ஹாட்ஸ்டார் பார்ப்பாங்க, லைவ் பார்ப்பாங்க. வீட்டில் இருக்காங்கல்ல மக்கள், அவங்க எல்லாரும் எபிசோடு மட்டும் தான் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன நினச்சிருப்பாங்க, ஜாக்லினை என்ன இது இப்படி பேசுது, கரெக்டு தான்ப்பா அவன் சொல்கிறது, பர்சனலாக தான் இது பேசுது, இப்படி தான் கன்வே ஆகும். ஆனால் அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை தான் அந்த பொண்ணு செய்யுது அப்படின்றது வந்து நார்மலாக வீட்டில் டிவி கேபிள் சேனலில் பார்க்குற மக்களுக்கு தெரியாது. மேபி நீங்கள் லைவ் கூட நம்ம மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க லைவில் வரதெல்லாம் அங்கங்கே பிட்டாக வந்து நம்மளுக்கு ட்விட்டரில் வருது, எல்லாத்துலேயும் வருது, அதில் பார்க்குறோம். ஆனால் நார்மல் பீப்புளுக்கு அது தெரியாதுல்ல. அதை கன்வே பண்ணாமல் விடுறது தப்பு தானே. அப்போ தீபக்கை நல்லவராக காமிக்கிறீங்களா? இல்லை மேபி வந்து அதை வந்து ஒரு இதுக்காகவே வச்சுட்டு அதை வந்து வெள்ளிக்கிழமை மேபி ரிவீல் பண்ணுவாங்களோன்னு தோணுது.
அதாவது இன்னைக்கு வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு சான்ஸ். அது ரிவீல் பண்ணுற நேரம் ஒன்று பிக் பாஸ் சொன்னால் ரிவீல் பண்ணணும் வெள்ளிக்கிழமைக்குள்ளே. அப்படி இல்லாத பட்சத்தில் அது சாட்டர்டே எபிசோடில் சேதுபதி அண்ணா முன்னாடி தான் ரிவீல் பண்ணுவாங்க. இது 2 தான் ஆப்ஷன். இல்லைனா நார்மலாக அவங்க சொல்லிக்க கூட முடியாது. யார் யாரெல்லாம் அந்த டாஸ்க்குள்ளே இருந்தாங்களோ அவங்க சொல்லிக்க முடியாது. அது எப்படி இப்போ பிளான் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, பவித்ராவும் ராணாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சத்யா பொசஷனிஸ்டில் யாரு கூட நிபுணராக பேசுவன்ற மாதிரி அது உள்ளே வர்றாரு. அப்படியே யாருமே லவ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அங்கேயுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எண்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்லினை தான் அளவு விட்டாங்க. ஸோ எல்லாம் நார்மலான மாதிரி இருந்துச்சு. மஞ்சரியை லைட்டாக இருந்தாங்க, ஜாக்லின் உள்ளே போய் தேம்பி எழுதாங்க. அங்கே வந்து அங்கேயும் ராணுவ பண்ண விஷயங்கள் வந்து என்னென்னா வந்து அவர் அங்கேயுமே போயிட்டு தன்னை வந்து இதுதான் பண்ணுறாரு, நாமினேஷனில் நான் வந்துட்டேன், என்னை எப்படியாவது நான் காப்பாற்றணும்னா நீங்கள் 5-6 வாரம் இருந்துட்டீங்க. நான் அருண்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் 5-6 வாரம் இருந்துட்டீங்க, நான் இப்போ தான் ஃபஸ்ட் வீக்கு, என்னை வீட்டிலலாம் பார்த்துட்ருப்பாங்க, நான் எப்பயே போயிட்டேன்னா எப்படின்னா அப்படின்ற மாதிரி அவர் கேரக்டர்லேருந்து வெளில வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஆமாம், கரெக்ட் தான். இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறது பவித்ரா, சத்யா அண்ட் ராணவால். ஆனால் இது முடியறது வந்து அங்கே இங்கே சுற்றி விஷால், சௌந்தர்யா, தர்ஷிகா, அப்படி இப்படி ரியா, லாஸ்ட்டாக வந்து மஞ்சரி ஜாக்லினில் முடிஞ்சுது. அது இவங்க அழ தொடங்குறதுனால அது அப்படியே ட்ராவை முடிச்சுட்டாங்க. அதோட ஃபைனல் ரிசல்ட்டே யாருமே யார்கிட்டையும் சாரி கேட்காத மாதிரி அப்படி தான் போச்சு டோட்டலாகவே. இது கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் யாருக்குமே தெரியக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியணும். அதை எப்படியாவது கன்வே பண்ணி ஒரு பிளானை போடுங்கன்னும் போது வெளியில் ஒரு ட்ராமா நடக்குது. என்ன ட்ராமானா, விஷாலும் தர்ஷிகாவும் சைக்கிள் ஓட்டுறாங்க. இது லைவ்ல வந்தது, எபிசோட்ல இல்லை. சைக்கிள் ஓட்டுறதை பார்த்துட்டு பிரின்சிபல் மேடம் வந்து பிரின்சிபல்ன்றதையே மறந்துட்டு வர்ஷினி விஷால் வந்து என்னை வச்சு ஒரு ரவுண்ட் அடிங்கன்னு சொல்றாங்க. விஷால் சைக்கிள் ஓட்டுறாங்க, முன்னாடி உட்காந்துட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. ஒரு பிரின்சிபலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ரவுண்ட் அடிச்சதும் இவர் என்ன பண்றாரு, வைஸ் பிரின்சிபல், நான் தானே எக்ஸ் ஹஸ்பண்டு, நான் வந்து உன்னை கூட்டின்னு போய் ரவுண்ட் அடிக்கிறேன்னு சொல்லி இவரும் உட்கார வச்சு ரவுண்ட் அடிக்கிறாரு பசங்க எதிர்க்க. இதை வந்து ஜெஃப்ரி நோட் பண்ணி ஜாக்லின் கிட்டையும் சிவா கிட்ட அண்ட் மஞ்சரி கிட்ட சொல்லும்போது எல்லாரும் வெளியில ஒரு மீட்டிங் போகுது. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பசங்க கிட்ட, அது ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப சீப்பா இருக்கு, அவ்வளோ திட்டுறாங்க ஜாக்லின் வந்து பிரின்சிபலை. இப்போ என்ன பண்ண சொல்றீங்க, எனக்கு ஆசையா இருந்தது பண்ணேன், வர்ஷினியோட பதில் இது, நான் ஆசையாக இருந்தது பண்ணேன் அப்படின்லாம் போது ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது ஒரு பேட் எக்ஸாம்பிள். நாளைக்கு இதையே வந்து நம்மளே கேட்பாங்க பசங்க, நாங்கள் தான் ரவுண்ட் அடிக்கிறோம் பசங்க, நீங்கள் அடிக்கலையா, நீங்கள் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தானே, நம்மளே திருப்பி கேட்பாங்கன்றாங்க ஜாக்லின். அது அவங்களுக்கு வர்ஷினிக்கு புரியல, அவங்க பேசுறதுலேயே தான் ஸ்டபனாக நின்னாங்க. இந்த மீட்டிங் வெளியில் போயிட்டு இருக்கும்போது உள்ள லிவிங் ஏரியாவில் ஒரு மீட்டிங் போது ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. நீ வந்து இந்த மாதிரி லவ் சீனை பேசு, அந்த இடத்துல ராணுவ வந்து யாரும் லவ் பண்ணக்கூடாது சொல்லுவான், அப்போ வந்து அங்கேருந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் அவங்கவுங்களோட ஆங்கிளில் அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை பண்ணுங்க, மொத்தத்தில் இவங்க வந்து கலங்கி போகணும் மொத்தமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, எல்லாமே பிளான் போட்டு கொடுத்துட்டு எல்லாமே முடிச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சைடு சம்மந்தமே இல்லாமல் அந்த சைடில் டான்ஸு பாட்டு போயிட்டுருக்கு, திருப்பி அங்கேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து ஒரு சண்டை போகுது, திருப்பி இங்கே ஒரு கட்டத்தில் வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுக்கெலாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு என்ன பண்ணாங்க, மஞ்சரி வந்து அழறாங்க, ஒரு கட்டத்தில் அழுதுடுறாங்க. ஜாக்லினுக்கு வந்து அழுக வரல, அது வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோல்டாக, அது என்னதான் பிரச்சனை என்னதான் இங்கே பேசுகிறாங்க அங்கே பேசுகிறாங்க, ராணுவ கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸாக, உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு இல்லைன்றாரு சம்மந்தமே இல்லாமல். அப்போ இவங்க சொல்கிறாங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸாக தான் என்னையும் நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க, என்னையும் பேசுகிறாங்க என்னையும் திட்டுறாங்கன்றாங்க. அவருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரிய வைக்கவே முடியல. அந்த மாதிரிலாம் வந்து அவர் பேசிகிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து ராணுவ வந்து வன்மத்தை தான் அவர் ஆப்போசிட்டாக எல்லாருக்குமே கொடுத்தாருன்னு தான் தோணுச்சு. இது ஆக்டுன்றதை தாண்டி அவரோட பர்சனலாக அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாத்தையும் அந்த ஆக்டுக்குள்ளே கொண்டு வந்து நீ இப்படி தான் அவர் சொல்கிறாரு, அதை அவர் செஞ்சார். அந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து அந்த ட்ராமா பண்ணாங்கல்ல, அவங்களுக்கே யாருக்குமே அது பிடிக்காம ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, முத்துக்குமரன், ரியா இவங்கெல்லாம் வந்து உட்காந்துடுறாங்க, அன்ஷிதா எல்லாம் உட்காந்துட்டு எங்களுக்கு லவ் இந்த இதுவே வேண்டாம், இனிமேல் ஸ்கூலில் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னும் போது இவங்க எல்லாரும் வந்து மேனேஜ்மெண்ட் பேச்சை கேட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க, கலைஞ்சி போயிடுறாங்க. ஒரு சில பேர் இங்கே உட்காராங்க லிவிங்கில், ஒரு சில பேர் வந்து வெளியில் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பேசுகிற ஆட்கள் வந்து முத்துக்குமரன், தீபக், ஆனந்தி, அன்ஷிதா, இவங்க 4 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு ட்ராமா நடக்குது இல்லையா, இந்த ட்ராமாவில் மஞ்சரி அழுறாங்கன்னும் போது சமாதானப்படுத்தி அவங்கள இது பண்ணும்போது
ஜாக்லின் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா உட்காந்து சௌந்தர்யா கிட்ட பேசும்போது சௌந்தர்யா ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் உனக்கு பிரச்சனையா தெரியல, உனக்கு வந்து நீ காலைல சீக்கிரம் எழுந்து சமைக்கிறதா உனக்கு பிரச்சனையா அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாங்க. மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கிறாங்க, 3 வேளையும் சமைக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, உங்களை அடக்குறாங்க, எங்க நீங்க போனாலும் உங்க பின்னால ஒரு பிரச்சனை வருதுன்றதுக்காகவே பிரச்சனை பண்றீங்கன்றதுக்காகவே டீச்சர்ஸ் உங்க பின்னாலேயே இருக்காங்கன்னும் போது டீச்சர்ஸ் தான் சமைக்கணும், ஸ்டூடெண்ட் சமைக்க கூடாதுன்றது டாஸ்க் ரூலு. அவ்வளோ பண்றாங்க. அண்ட் இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. தூங்க போலான்னும் போது ஒரு சண்டை வந்ததுன்னா கண்டிப்பா அது வெடிக்க தான் செய்யும். அந்த வகையில தான் மஞ்சரியும் அழுதாங்க. ஜாக்லின் அழுததுக்கானது இன்னொரு ரீசன் இருக்கு. ஸோ ஜாக்லின் அழுவதை பார்த்த உடனே இந்த மாதிரி சௌந்தர்யா கிட்ட தான் அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிட்டு தான் அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அழுதுட்டே போயிட்டாங்க. இது நம்ம பார்த்தது. ஓகே, வெளியில ஒரு டிராமா போகுது. இந்த சாச்சனா இருக்குல்ல, டபுள் கேம் சாச்சனா, இது வெளியில போயிட்டு முத்துக்குமரன் என்ன சொல்லுது, இந்த மாதிரி வந்து ஜாக்லின் அழுகுறாங்க, ஜே மேம் அழுகுறாங்க, அழுவிட்ட நீ உக்காரு, முத்துக்குமரன் அழுவிட்ட நீ உக்காரு அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து தீபக் என்ன பண்றாருன்னா, நான் லாங்ல இருந்து பார்த்தேன், ஜாக் சிரிச்சா மாதிரி தானே இருந்தது அப்படின்றாரு. சிரிச்சுட்டு திரும்பிட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவர் சொன்ன ஒரு வார்த்தை. அது எந்த சீன்ல எக்ஸாக்டா நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. சொல்லி முடிக்கும் போது ஆனந்தி சொல்றாங்க, ஒருவேளை இதை கண்டென்ட்டுக்காக பண்றாலோ என்னவோ அப்படின்றத ஆனந்தி சொல்றாங்க. நான் இது முத்துக்குமரன் சொல்வாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது ஆனந்தி சொல்லும்போது முத்துக்குமரன் சொல்ற, ஆமாமா மஞ்சரி அழுதுல, மஞ்சரி உண்மையாவே அழுதுருச்சு, ரொம்ப பயந்து அழுதுருச்சு. ஆனா மஞ்சரி அழுதுட்டா, நான் அழுலன்னா எப்படி கண்டென்ட் இதுவாகும் அப்படின்னு கூட ஜாக் அழுதுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு மாத்தினார். ஏன்னா சனிக்கிழமை மாட்டிப்பார்ல, அவரு ரொம்ப பிரெயினியாச்சு அவரு, அதனால அது உண்மையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மாத்திட்டாரு. ஆனா இங்க நடந்த விஷயம், இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நடக்கிற விஷயம் நம்ம பார்க்கும்போது அது ரியலா தெரிஞ்சுது. அதையும் தாண்டி லைவ் நான் அன்னைக்கு பார்க்கல ஆக்சுவலி, ஆனா லைவ்ல நடந்த ஒரு கிளிப்பிங் வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க. அதுல ஆக்சுவலி பார்த்தா ஜாக்லினுக்கு பீரியட்ஸ், அன்னைக்கு பீரியட்ஸ். ஸோ அதையும் தாண்டி மூணு வேளை அவங்க சமைக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து அவ்வளோ பிளாஸ்ட் ஆனாங்க அன்றைக்கி. அதை சொல்லி தான் பிளாஸ்ட் ஆகியிருக்காங்க. எனக்கு பீரியட்ஸ் தெரியுமா, எனக்கு அவ்வளோ முதுகு வலிக்குது, எனக்கு அவ்வளோ வயிறு வலிக்குது, நான் இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கேன், என்னால் முடியல அப்படின்ட்டு தான் அழுகுறாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் அது ஒரு கண்டென்ட்டாக தான் தெரியப்படுதே தவிர்த்து அவங்க பீரியட்ஸ் அந்த பெயினால தான் அவங்க அழுகுறாங்கன்றது வந்து இவங்க யாருக்குமே தெரியல. ஏன்னா இவங்களாம் ஒரு ட்ராமாவாக தான் பார்க்குறாங்க, அதை எமோஷனை இவங்க ட்ராமாவாக பார்க்குறாங்க. உள்ள சௌந்தர்யா பேசுனதுக்கான ரியாக்ஷன் தான் ஜாக்லின் அழுதது மட்டும் வெளியில போய் சொன்னது சாச்சனா. அதை வச்சு இது ஒரு கண்டென்ட், இது ஒரு டிராமான்னு சொன்னது முத்துக்குமரன் அண்ட் ஆனந்தி. இதுக்கு எதுவுமே சொல்லாம இருக்கிறது அன்ஷிதா, தீபக். இப்படிதான் இது ரோல் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல அன்ஷிதா ஜாக்குக்கு சப்போர்ட் பண்ணனாலும் அது உண்மையை தெரிஞ்சுட்டு பேசுங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்லிருக்கலாம். இந்த விஷயத்துல அவங்க மேல எனக்கு ரொம்ப வருத்தம், அன்ஷிதா மேல. ஸோ இப்படிதான் இந்த கண்டென்ட் போகுது. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ரியா ஒரு ப்ளே பண்ணாங்க. ரியா ப்ளே பண்ணதுக்கு ஜெஃப்ரி ஒரு பயங்கரமா துள்ளிட்டு வந்தாரு. அது எப்படி கழட்டிட்டு எனக்கு அந்த வடிவேலு மீம்ஸ்லாம் அமிச்சாங்க. வடிவேலு வந்து இது பண்ணுவார்ல, புஷ்அப்ஸ்லாம் பண்ணுவார், அதெல்லாம் அமிச்சாங்க. எனக்கு கிட்டத்தட்ட அந்த பையனை பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. அந்த இடத்துல கத்தும் போது நீங்க கத்தினே இருக்கீங்கல்ல, அப்ப எங்களுக்கும் இப்படிதானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு அப்படியே நின்ட்டாரு அவரு. எங்களுக்கும் இப்படி தானே இருக்கும் ரியா, அப்போ நீங்கள் கத்தினே இருந்தீங்கன்னா அப்படின்னும் போது அங்கே யாருமே டீச்சர்ஸ் நீங்கள் மதிக்கல அப்படிங்கிறத அவர் அவங்க வந்து சொல்கிறாரு. அந்த பாயிண்ட் எனக்கு ஜெஃப்ரி கிட்ட பிடிச்சிருந்தது. ஜெஃப்ரியோட அந்த எதிரி வச்சு போகிறதெல்லாம் நல்லா, நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், நான் என்ன பேச விடுங்க, நான் பேசணும் அப்படின்ட்டு போனதும் இல்லை நில்லுன்னதும் அவர் டிஷர்ட்லாம் கழட்டிட்டு நான் பேசணும் மைக்கை போட்டு குடுகுன்னு ஓடி சண்டை போடணும்னு பார்த்தா நேராக போயிட்டு மஞ்சரிட்ட என்னாச்சு மஞ்சரிட்ட போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டு மஞ்சரி அழுதாங்க. அப்போ ஜாக்லின் அழுது, ஜாக் அழாத ஜாக் அப்படின்ட்டு மஞ்சரியும் நீங்கள் ஏங்க அழுகுறீங்க அப்படின்னாரு. ஸோ இதை தாண்டி இந்த ஸ்கூல் டாஸ்கே வந்து ஃபுல்லாக இவங்க வந்து சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த சீசனோட அந்த டாஸ்க்கு டோட்டலாக வேஸ்ட்டாக போச்சுன்ற மாதிரி. ஆமாம், இங்கே பார்த்தாலும் அந்த கண்டென்ட்டுன்ற அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதை எல்லாருமே வந்து அதை வச்சுக்கிட்டு நம்ம தெரியணும், இந்த டாஸ்க்கை நம்ம எப்படி நல்லா பண்ணணுன்றதை தாண்டி இந்த டாஸ்க் படிக்கும் போதே பவித்ரா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கனா காணும் காலங்கள்ன்ற ஒரு வார்த்தை. கனா காணும் காலங்கள் விஜய் டிவியோட ஒரு சீரியல், ஒரு பெஸ்ட் சீரியல். அது சீசன் 1லாம் வந்து பயங்கர ஹிட்டு, சீசன் 1, 2 வந்து நல்ல ஹிட் ஆனது. அதில் காதலையும் தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பால் எவ்வளோ ஜெயிக்கலான்றதை காமிச்சாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்களாம் அப்போ சின்ன வயசில் பார்த்துருக்கோம், அதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது அதே மாதிரி நீங்கள் பேஸ் எடுத்து கூட அந்த மாதிரியே இதை கொண்டு போயிருக்கலாம். ஃபுல்லாக லவ்னா இது ஒரு வெளியில் ஒரு பேட் எக்ஸாம்பிளை தாண்டி இங்கே வீட்டுக்குள்ளேயே வந்து அது
அது பிளேவும் அதை வச்சே ப்ளே பண்ணுறீங்கன்னும் போது அசிங்கமாக இருக்குது. ஏன்னா இது நிறைய சீசனில் இந்த ஸ்கூல் டாஸ்க் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதில் ஒரு சீசன் 3 எல்லாம் என் கண்ணு முன்னால வந்து போகுது. சாண்டியா எங்கனா இருக்கலி அப்படிங்கிற மாதிரிலாம். அதில் முகின், சாண்டி, கவின் இவங்க 3 பேரோட ஆக்டும் அதில் வேற லெவலில் இருக்கும். சூப்பரா இருக்கும். சாண்டியனா ஹேர் ஸ்டைல்ல இருந்து டக்கின் பண்ணதுல இருந்து அந்த சந்தனம் வச்சதுல இருந்து சூப்பரா பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாண்டியனா. அது அப்படியே கவின் அதை உள்ள வாங்கிட்டு திருப்பி அவரு வந்து ரிப்ளேவும் அதே மாதிரியே இருக்கும். அவருக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபன் ஜோன்லயே எடுத்துட்டு போயிருப்பாங்க. நல்லா பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ரசிக்க கூடியதா இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் ஆகுது நம்மளுக்கு. ஏன்னா தர்ஷன் இப்போ சத்யா இருக்க மாதிரி தான் அந்தாண்டு தர்ஷனும் நல்ல பாடி பில்டிங்கு நல்ல டாஸ்க்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சு இது பண்ணுற ஒரு அர்த்தரா. பட் அந்த ஸ்கூல் டாஸ்க்னு வரும்போது அவருமே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சரிண்ணே அப்படின்ற மாதிரி அந்த ஃபன்னு நல்லா இருந்துச்சு. இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ இவங்களுக்குள்ள இன்னொரு டாஸ்க் கொடுத்தா எப்படி போகும்னு நான் யோசிக்கிறேன். சீசன் 3ல வந்து ஆள் மாறாட்டம் டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. எப்படின்னா கேர்ள்ஸ் மாதிரி பாய்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருந்தாங்க. ஆனா கேர்ள்ஸ்க்கு எந்த டாஸ்க் பண்ணல, உட்காந்து பாக்குறது. அது வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு. மீரா மிதுன் மாதிரிலாம் சாண்டியா பண்ணும்போது அப்படி இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. அதெல்லாம் சிரிச்சு ஃபன்னு வந்து பயங்கர. கவின் ஐ எம் சூப்பர் மாடல் அப்படின்றதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது. அந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த டாஸ்க் நீங்கள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்லின் மாதிரியும் இமிட்டேட் பண்ணுறதுக்கு வன்மத்தை கக்கிறதுக்கு வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அடித்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஸோ ஆனந்தி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து யாரெல்லாம் திருடினா அந்த விஷயங்கள்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அருண் சொன்ன மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்டு பிரின்ஸிபால்கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது எப்படி பண்ணலாம் அவங்க இந்த மாதிரி அவங்க விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என் கிளாஸில் ஏன் சார் உள்ளே வந்துகிட்டே இருக்கீங்க? ஸோ நான் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் ஏன் வரீங்க? ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் போகுது. அதுக்கப்புறம் நான் வேலையே வேணாம் அப்படி நைட் கார்டெலாம் இது பண்ணுறாங்க. இல்லைங்க நீங்கள் தீபக்கை வந்து பர்சனலாக பேசுனீங்க, அவர் வந்து தாக்கி தான் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி அப்போ நம்ம தீபக்கை கூப்பிடுங்க, அவர்கிட்ட ஹேர்ட் ஆகிருந்தாருன்னா நான் அவர்கிட்ட சாரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு சாரி சொல்லிட்டு காலைல வந்துட்டு திருப்பி போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நேரமாக. ஸோ அதுலேயுமே அருண் வந்து அவர் பேசவே விடலை. அது நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு பார்க்கும்போதே வந்து. அவர் இவங்க சொல்லிட்டே இருக்காங்க, அவர் டக்குன்னு பேசிட்டே இருக்கார். திருப்பி ஒரு நிமிஷம் நீங்கள் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு வருஷம் சொல்லிட்டே இருக்காங்க. திருப்பி இவர் பேசிட்டே இருக்கார். பேசவே உள்ளனா எப்படிமா பண்ணுறது? அப்போ அருண் உடனே சொல்கிறாரு, நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க, நான் கேட்டே இருப்போமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஸோ அங்கே வந்து ஜாக்லின் வந்து பேசவே விடலையோ? இல்லை, ஆக்சுவலாக இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது தர்ஷிகாவால். தர்ஷிகா வந்து பாத்ரூமோட கண்ணாடியில் வந்து விஷு லவ்ஸ் தர்ஷிகான்னு சொல்லிட்டு போட்டு எழுதிட்டு ஹார்டின் போட்டு அம்பு விட்டு வச்சுருந்தாங்க. இதை வந்து விஷாலை கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க. இது அவங்க வாயாலே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. விஷாலை கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க. அப்போ விஷால் வந்து பார்த்துட்டு போயிட்டார். விஷாலுக்கு யார் எழுதுனதுன்னு தெரியாது. ஆனால் விஷாலை கூப்பிட்டு காமிச்சதும் ஒரு வேலை யாராவது எழுதிருப்பாங்க போல, அவர் பார்த்துட்டு போயிட்டார். இவங்களும் வெளியில் யார்ட்டுமே சொல்லலை. இந்த விஷயம் தெரியப்பட்ட 2 ஆட்கள் ஆனந்தி அண்டு சாச்சனா. ஆனந்திக்கு கூட கன்ஃபார்மாக இவங்க தான் எழுதுனாங்கன்றது தெரியாது. சாச்சனா எழுதுறதுலேருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் எதுவுமே யார்ட்டுமே சொல்லிக்கல. அவங்க ஒரு நல்ல படிப்பாளி ஸ்டூடெண்ட், இதில் மென்ஷன் பண்ணோம். தென் இந்த இஷ்யூ வருது, முட்டி போடுறாங்க எல்லாரும் கார்டனில். அப்போ அதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தீபக் ஒரு ஸ்மார்ட் ப்ளே பண்ணார் அந்த இடத்துல. வந்து என்ன ப்ளே பண்ணார்னா, கண் அடிச்சுட்டு அவர் பெரிய ஹீரோன்னு நினைப்பவருக்கு அவர் வந்து கண் அடிச்சுட்டு நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இதை உண்மையாக நீங்கள் தான் பண்ணீங்களான்ட்டு எல்லா டீச்சர்ஸும் கேட்கும்போது, இல்லை யாரும் ஒத்துக்கல, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ வந்து வர்ஷினி சொல்கிறாங்க, ஸ்டூப்பிட் மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பிரின்சிபலாக ஆக்சுவலாக இங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சும்மாவே வந்து நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னா ஹீரோவை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸ்டூப்பிட் மாதிரி பேசிட்டு இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்டூப்பிட் சொன்னது அவருக்கு தப்பா போச்சு. இவர் மென்னஸ் இல்லை, இது இல்லை, அது இல்லை சொல்வார். அது தப்பு இல்லை. ஒரு பிரின்சிபல் கேரக்டர் வந்து ஸ்டூப்பிட் சொன்னது தப்பா போச்சு. ஸ்டூப்பிட் சொன்னீங்க, நீங்கள் ஸ்டூப்பிட் தானே சொன்னீங்க. உடனே அருண் வந்துக்கும் போது சார் அவங்க ஸ்டூப்பிட் சொன்னாங்க அப்படின்ட்டு அவரை பிடிச்சி தள்ளுறாரு. தள்ளும் போது அந்த இடத்துல என்னன்னா, ஒரு வைஸ் பிரின்சிபலுக்கான மரியாதையும் இல்லை, பிரின்சிபலுக்கான மரியாதையும் இல்லை. ஸ்டூப்பிட்னு எந்த பிரின்சிபலும் சொல்லக்கூடாதுன்னு எந்த இதுலேயும் ரூல்ஸ்லையும் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்டூப்பிடாக நடந்துட்டா ஸ்டூப்பிட் தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னா சம்மந்தமே வந்து நான் தான் பண்ணிட்டு சும்மா ஹீரோயிசம்லாம் இங்கே காட்டுறதுக்கு யாரும் வரல. சீரியஸாக யார் பண்ணாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அவங்க. அப்போ ஸ்டூப்பிட் மாதிரி பண்ணாதீங்க. இந்த ராணுவம் வந்து எல்லாத்துக்கும் தப்பு குதிக்கிறது. இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததே ராணுவம் தான். கூட்டு போய் காமிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ராணுவம் யாருமே நம்பலை. ராணுவம் தான் இதை எழுதினாருன்னு தான் பிரின்சிபலோட இதுவே இருந்தது. அப்புறம் ராணுவம் வந்து இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சும்மா இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு இது பண்ணது வந்து ரொம்ப தப்பு. நான் அதை வர்ஷினியுமே கண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தப்பு. அதையும் தாண்டி இவங்க வந்து
ஒருத்தரை கொலை பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணினே இருப்பாங்களாம். அவங்க குத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்களாம். கொலை பண்ண தூண்டுறவனுக்கு தான் அதிக தண்டனை, அப்படி பார்த்தா ராணுவுக்கு தான் அதிக தண்டனை. அவ்வளோ வார்த்தைகளை பேச வைக்கிறது, எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே சொல்கிறேன், அவ்வளோ பேச வைக்கிறாங்க டீச்சர்ஸ் யாரும் மதிக்கிறதும் இல்லை அவங்க பேச்சை. ஒரு டீச்சர் சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி கட்டுப்பட்டு நிற்கணும். அதுக்கப்புறமா தான் அவங்க அடிக்கிறது திட்டுறது எல்லாமே போகும். நீங்கள் கட்டுப்படவே மாட்டேங்கிறீங்களே, அப்புறம் என்ன பேசி என்ன பிரயோஜனம்? காசு மூச்சு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி கத்திட்டே இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை இவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. இதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து வார்த்தையை சொல்லலை. அப்போ அது இவருக்கு உடனே ஹர்ட் ஆகி உடனே ஒரு கலவரத்தை வெடிக்கிறார். காலேஜ் சீனியர் மாதிரி ஒரு எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உடனே எல்லாரும் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க, முட்டிக்கால் போட்டுட்டாங்க. அவ்வளோதான். யாரும் கன்ஃபார்மாக தெரிஞ்சே ஆகணுன்றதுக்காக நீல் டவுன் போட்டாச்சு. நீல் டவுன் போடும்போது ஒரு சில பேர் அதில் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க, வரல. அதில் தர்ஷிகா, சாச்சனா இல்லை யாரோ இருந்தாங்க, இவங்க சௌந்தர்யா, இந்த சைடில் சத்யாலாம் நின்றுட்டு இருந்தாரு. அப்போ வந்து பிரின்சிபல் சாரி கேட்கணும் மஞ்சரி வந்து பேசுகிறாங்க, ஜாக்லின் வந்து பேசுகிறாங்க, நாங்கள் மேடமை சொல்ல வைக்கிறோம் பட் யாருன்றது தெரிஞ்சாலும் போது யாருமே ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அப்போ முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, யாராவது எழுதுனவங்க ஒத்துக்கோங்கடா, தண்டனை தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. அப்போ சௌந்தர்யா வந்து அவங்க சொன்னது குத்துச்சு, சீப்புன்னு சொன்னது குத்துச்சுன்றீங்களா டீச்சர் சொன்னது, அப்போ யார் எழுதுனீங்களோ வந்து ஒழுங்காக ஒத்துக்கோங்க அப்படின்றாங்க சௌந்தர்யா. கரெக்ட், அவங்க சொன்னது டீச்சர்ஸ் சீப்புன்னு சொன்னது அந்த இடத்துல தர்ஷிகாவுக்கு அவங்க ஓவர் பிளே பண்ணாங்க. தன்னை யாரும் குற்றவாளின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் பண்ண நினைக்கிறீங்களா, நான் பண்ண அவங்களே போட்டு கொடுத்துக்கிறாங்க அவங்கள. ஆனால் அப்படியே யாருமே அவங்க மேலே சந்தேகப்படல. அன்ஷிதா வந்து சொல்லும்போது நான் பண்ணன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசினாங்க. நானே நம்பிட்டேன் அவங்க ஒருவேளை எழுதலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதையும் தாண்டி வந்து திருப்பியும் பேசிட்டு போய் உட்காந்த உடனே அவங்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துருச்சு தர்ஷிகாவுக்கு. அப்போ தர்ஷிகா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கட்டத்தில் மஞ்சரி நீல் டவுன் போடும்போது இவங்க வந்து பேசுகிறாங்க இல்லையா சௌந்தர்யா, அப்போ பேசும்போது தைரியம் இருந்தால் வந்து ஒத்துக்கோங்க, மேடம் வந்து சீப்பு இது அதுன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது இல்லை, அப்போ வந்து ஒத்துக்கோங்க. நம்ம டப்புன்னு எழுந்து வந்து நான் தான் பண்ணேன், இதோட நிறுத்துங்க, எல்லாம் எழுந்துருங்க அப்படின்னும் போது என்னை போயிட்டு அவங்க சொல்கிறாங்கல்ல, மேடம் தான் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, ஒத்துக்கோங்கன்னு சொன்னாங்களா, அதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன், எல்லாம் எழுந்துருங்க. இவங்க பண்ணது இவங்களுக்கு தப்பாக தெரில, இவங்க பண்ணதுக்கப்புறம் கொடுத்த ரியாக்ஷன் மட்டும் தர்ஷிகாவுக்கு தப்பாக தெரிஞ்சுது. என்டர்டெயின்மெண்ட் வைஸில் வந்து தர்ஷிகா வந்து ஜீரோன்றது எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், லவ் கண்டென்ட் கேட்கல. லவ் கண்டென்ட்டும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அதை தாண்டி ரொம்ப கிரிஞ்சாக தான் இருந்தது. அதை அப்படியே இங்கே கொண்டு வந்தீங்க, இங்கே ஒரு ஏதோ ஹார்டின் போட்டிங்க, குழப்பணும்னு நினச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. உங்களால் ஒரு 1.5 hours கிளாஸ் வேஸ்ட்டாக போச்சு. லைவில் 1.5 hours வேஸ்ட்டாக போச்சு. நம்மளுக்கு அழகாக எபிசோடில் 20 minutes 10 minutes காமிச்சிடுறாங்க, ஆனால் எபிசோடில் 1.5 மணி நேரம் போகுது இந்த பிரச்சனை. இப்போ இந்த ஒரு பிரச்சனைக்கு 1.5 மணி நேரம் வந்து இவங்க பண்ண தப்புக்கு மிஸ்ஸும் சேர்ந்து நீல் டவுன் பண்ணணும், மிஸ்ஸும் சேர்ந்து பழி ஏற்றுக்கணும், அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி சொல்கிற வார்த்தைக்கும் அவங்க மன்னிப்பு கேட்கணும். ஆனால் இவங்க எந்த விதத்துலையும் இவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நான் தான் எழுதுனேன்னு சொன்னாங்களே தவிர்த்து சாரின்னு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஏன் சாரி நீங்கள் கேட்கலன்றதை சொல்லவே இல்லை. அப்படியே இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள வந்து மன்னிப்பு கடிதம் எழுத சொல்கிறாங்க. உட்காந்து மன்னிப்பு கடிதம் எழுதும்போது ஜாக்லின் அந்த இடத்துல சொல்கிறாங்க, மன்னிப்பு கடிதம் இல்லை, இந்த இடத்துல வந்து பிடி சார் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது அது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தப்பும் இல்லை. அவர் பிடி சாருன்றதை தாண்டி அவர் ஒரு வார்டன், அந்த வார்டனுக்கு கண்டிக்க உரிமை இருக்குது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான உரிமையும் இருக்குது. அதுக்கான ரைட்ஸ் வந்து பிரின்சிபல் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த லவ் இது அழைக்கும் போதே சொன்னாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் தான் சொல்லிட்டேன்னும் போது அப்போ ஜெஃப்ரி சொல்கிறாரு, அவர் என்ன விட மாட்டேங்கிறாருன்னும் போது இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போது அந்த ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னதுனால இந்த பாயிண்ட்டை இவங்க வைக்கிறாங்க. இவர் நடுவில் வந்து நான் தான் ஹீரோ, நான் தான் எல்லாம் பேசுவேன்ற மாதிரி எல்லாரும் உள்ளே வந்து நடுவில் பேச ஆரம்பிச்சிட்டார். இவர் அருண் கிட்ட ஒரு சீப்பு ஒரு கேம் குவாலிட்டியே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆள்னா அருண் தான் சொல்வேன். மேனிப்புலேஷன்னா சூப்பராக பண்ணுவார் அருண், பக்காவாக பண்ணுவார். நான் சொல்கிறேன், இந்த சைடில் இருக்க பாயிண்ட்டை கேட்கணும், அந்த சைடில் இருக்க பாயிண்ட்டை கேட்கணும். அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட் சொல்ல வருது, நீங்கள் கம்ப்ளைண்ட் வச்சுட்டீங்க ஜாக்லின் மேலே ஃபுல்லாக. ஜாக்லின் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் இது தான். எதுங்க உங்களுக்கு பர்சனலாக கொடுக்கப்பட்டதா? அதாவது ஜாக்லின் சொல்லி முடிக்கல, எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தான் நான் செஞ்சேன், எனக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ் இது தான் அப்படின்னு. எது பர்சனல் டார்கெட் பண்ணுறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கா அப்படின்றாரு. முழுசாக அவங்களை சொல்ல விடவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்ல விடலை. லைவில் நான் இதை பார்க்குறேன், அவ்வளோ பேசுகிறாரு அந்த பொண்ணு, திருப்பி அதாவது ஃபுல்லாக அந்த பொண்ணு ஸ்டோரியே சொல்ல விடலை, அவ்வளவு டார்ச்சர் பண்ணுறாங்க.
முழுசா சொல்ல வந்த கதையும் கேட்கல. இது பிக் பாஸ் சொல்லி தான் நான் செஞ்சேன். எனக்கு குடுக்க உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல யார் எத மாத்திக்கணும்ன்றாங்க. அத தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னும்போது, இவங்க பர்சனலா ஒரு 2 ஸ்டூடண்ட் டார்கெட் பண்ணி பேசுவாங்க. சத்யா அண்ட் தீபக். தீபக்க வந்து அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த பையன் மனவேதனையில என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். மனவேதனையில அந்த பையன் வந்து சார் என்ன இப்படி சொன்னாங்க சார். ஏன் அந்த பையன் சார் சொன்னாங்க சார்ன்னு சொன்னானே, அந்த பையன் என்ன சொன்னான்றத சொன்னானா? நான் கேட்கிறேன். தீபக்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேடம் வந்து சாரி மாரல் சயின்ஸ் டீச்சரை வந்து கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லி நீங்க இதுக்கான அர்த்தத்தை சொல்லணும் சொல்லிட்டு அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவும் தெரியலனா கூட என்கிட்ட கத்துக்குவோங்கன்னு சொன்னது தீபக். நான் லைவ்ல பார்த்தேன். தீபக் சொன்னாரு. இதை தாண்டி ஜாக்லின் எடுத்த கிளாஸ்ல விருப்பம் இல்லைன்னு சொன்னது, உங்களுக்கு தெரியலன்னா எங்க கிட்ட கத்துக்கோங்கன்னு சொல்றது. ஒரு டீச்சர் சரி அந்த ரிவ்யூலயுமே கூட சொல்லிருக்காங்க. டீச்சர் கற்றுக்க கூடாதுன்றது எதுவும் கிடையாது. கற்றுக்கலாம், தாராளமாக கற்றுக்கலாம். அதை சொல்கிற அந்த ஃபேஸும் அந்த மாடுலேஷனும் இருக்கும் தெரியுமா, அது ரொம்ப வந்து நீ எனக்கு கீழே தான், நீ என்ன வேணாலும் பேசு, எனக்கு கீழே தான் நீ அப்படிங்கிற மாதிரி அவரோட மாடுலேஷனே இப்படி தான் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து சத்யா எழுந்து போகும்போது எனக்கு கூட தான் அந்த டாஸ்க்கு பிடிக்கல, இந்த என்ன சொன்னாங்க எனக்கு பிடிக்கல, நான் உட்காருடா அப்படின்னும் போது ஏதோ ஒரு ரொம்ப பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் அவர். அதுக்கு ஜாக்லின் சொன்னாங்க எனக்கு புரியலை அப்படின்னாங்க. புரியலையாண்டா, மிஸ்ஸுக்கே புரியலையாண்டா, வாங்க நான் கத்துறேன் அப்படின்னும் போது எனக்கு புரியல தான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுறீங்க, எழுந்து வெளில போங்க அப்படின்னாங்க ஜாக்லின். இப்போ வெளில போகிறாரு. இதெல்லாம் வந்து எபிசோடில் காட்டல, லைவ்ல வருது. வெளில போகும்போது அப்போது நான் நிற்கும் போது அருண் வந்து கேட்குறாரு, இருங்க வெயிட் பண்ணுங்கன்னும் போது அவர் என்னோட கிளாஸில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்கார். என்ன பேச முடியல, நான் தான் டீச்சர், எனக்கு கொடுக்கப்பட்டதான் நான் எடுக்க வரேன். உங்களை மாதிரி யாரும் வந்து இங்கே எல்லாரும் வந்து ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்கறது இல்லை அப்படின்னும் போது, நீங்க தானே தெரியலன்னு சொன்னீங்க, தெரிஞ்சுக்கோங்க. அவங்க புரியலன்றதை தான் சொன்னாங்க. இதை அப்படியே இவர் தெரியலன்னு மாத்திட்டாரு. இவ்வளோ ஒரு விஷயம் நடந்துச்சு. இது எதுவுமே எபிசோட்ல சேனல் போடல. ஏன்னா தீபக்கா சேவ் பண்ண நினைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துல தீபக்கா சேவ் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ போடல. ஓகேவா? இதெல்லாமே வந்து இது நடுவில் வந்து அருண் என்ன பண்றாரு, வெளியில போயிடுறாரு. இவர் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றதுலாம் அவர் பார்க்கவே இல்லை, வெளியில போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது 2 சைட்லையும் விசாரிக்காம மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டாஃப், ஒரு டீச்சர் பனிஷ்மெண்ட் வந்து சாரி கேட்கணும்னு சொல்கிறவர் ஒரு வைஸ் பிரின்சிபலாக எப்படி இருக்க முடியும்? ஸ்டூடெண்ட் சைடு மட்டும் ஒரு குட் நேமில் இருக்கணும்னு நினைக்கிற வைஸ் பிரின்சிபல், ஸ்டாஃப் சொல்கிறது எதையுமே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற வைஸ் பிரின்சிபல், அவர் எப்படி அங்கே வைஸ் பிரின்சிபலாக இருப்பார்? அவருக்கு அந்த குவாலிட்டியும் கிடையாது, அந்த ஒரு இடத்துக்கு அவர் தகுதியான ஆளும் கிடையாது. அங்கேயுமே ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா வந்து ஐடி கார்டை வந்து அவங்க கழட்டி இப்படி வைக்கிறாங்க, விசிறச்சிட்டாங்களாம். விசிறச்சிட்டு போகிறாங்க அவங்க. அப்படின்னும் போது இதுதான் மேனிப்புலேஷன். எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாரு பாருங்க அப்படின்றத ஜாக்லின் கிளியராக சொல்லியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லினோட பாயிண்டில் தப்பு கிடையாது. அந்த ஒரு கதை சொல்கிறேன்னு தான் சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க அதை மனப்பூர்வமாக வந்து சரி நான் சாரி கேட்குறேன்னா தீபக்கும் என்கிட்ட சாரி கேட்கணும் அந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்காக. எனக்கு அது பர்சனலாக அவருக்கு பர்சனலாக ஹர்ட் ஆச்சுன்னு என்ன சாரி கேட்க சொல்கிறீங்களா? எனக்கு பர்சனலாக ஹர்ட் ஆச்சு, நான் அவரை சாரி கேட்க சொல்கிறேன், அவங்கள கேட்க சொல்லுங்கன்னும் போது ஓகே அப்படின்னும் போது திருப்பி ஒரு ஆர்குமெண்ட் போகும்போதே இவங்க என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப பெருசாக போகுது, நானே மனுப்பி கேட்டு போய் தொலைறன்ற மாதிரி தீபக்கை கூப்பிடும்போது நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்காக தான் நான் செஞ்சேன் தீபக், உங்களை எந்த விதத்துலையும் உங்களுக்கு பர்சனலாக நான் அட்டாக் பண்ணலை, பர்சனலாக அட்டாக் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டு அவங்க போயிடுறாங்க. இவரோட ரியாக்ஷன் பாருங்க, தூண்டி விட்டாச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. ஓஹோ அப்படியா, தெரியாமல் பேசிட்டாங்க, சரி சூப்பர் அப்படின்னா பரவாயில்ல இதெல்லாம் பண்ணிட்டீங்களா, பண்ணி முடிச்சுட்டு ஜாக்லின் போயிட்டாங்க, அழுகுறாங்க. உள்ள அங்கே ஒரு இது நடந்துட்டு இருக்கு. வெளியில இவர் வந்து டீச்சர்ஸ் இவங்க கேட்குறாங்க, மஞ்சரி கேட்குறாங்க, நீங்கள் கட்டுறது கையளவு கல்லளவு உலகளவுன்னு சொன்னீங்களே அது எந்த பர்சனலாக நீங்கள் அவங்கள சொன்ன மாதிரி சொன்னீங்களா இல்லை நீங்களா சொன்னீங்களா? அதாவது 2 ஆப்ஷன் வைக்கவே கூடாது. பர்சனலாக தானே சொன்னீங்கன்னு நீங்கள் கேட்கணும். இவங்க கேட்குறதே வந்து பர்சனலாக சொன்னீங்க. உடனே சிவா அங்கேருந்து அவர் என்னைக்கும் அது பர்சனலாம் சொல்ல மாட்டார் அப்படின்றாரு. அதுக்கு இவர் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேங்க, நான் சொன்னதே திருப்பி எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாடுலேஷனை மட்டும் பாருங்க, நீங்கள் மாரல் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை தீபக்கு தான் பொருந்தும், இந்த கதை தீபக்காக மட்டும்தான், நான் கதை சொல்லி தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு ஜாக்லின் சொன்னாங்களாம். எபிசோட்ல கூட இப்போ இருக்கு, நான் போட்டு காட்டுவேன் உங்களுக்கு. அவங்க சொன்னது தீபக்கு நான் ஒரு கதை சொல்லலான்ட்டு இருக்கேன், ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்னு. அந்த இடத்துல மாரல் டீச்சர் எதுவும் வரல. இவர் சொன்ன மாதிரி இவர் கொடுத்த அனைத்து வார்த்தைகளும், மஞ்சரி கிட்ட இவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளும் ஜாக்லின் அங்கே யூஸ் பண்ணலை.
அது எபிசோட்லேயே ப்ரூஃபாக இருக்குது. யாருக்காவது டவுட் இருக்குன்னா போய் அதை பாருங்கள். இங்கே கூட நான் ப்ளே பண்ணி காட்டுவேன். எனக்கு 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 அது சொல்கிறதுல எந்த ஒரு விதமான இதுவும் கிடையாது. ஆனால் நான் ப்ளே பண்ணி காட்டுவேன். ஸோ தீபக் வந்து ஒரு சிலை இருக்குன்னு அதை அலங்காரம் பண்ணி அந்த சிலை வந்து அலங்காரம் பண்ணாலும் அசிங்கமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அவர் சொல்கிறதெல்லாம். இப்படி தான் அவர் வந்து கன்வே பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேம் ஷோவில் வந்து இவங்க போய் நிற்காது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம், ஜாக்லின் வந்து மத்தியானம் அழும்போது போகிறாங்க, பவித்ரா, ஆனந்தி இவங்கெல்லாம் போகிறாங்க. போகும்போது பேசும்போது அப்போ ஒரு விஷயம் ஜாக்லின் சொல்கிறாங்க, எனக்கு கொடுக்கப்பட்டது என்னோட பெர்ஸ்பெக்டிவில் சொன்னால் அது இவங்களுக்கு தப்பாக தெரியுது, ஆனால் இவங்க பெர்ஸ்பெக்டிவ்லாம் நான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி நினைக்கிறாங்க? ஒன்று. ரெண்டாவது, தீபக்கு நான் சொன்னது பர்சனலாக அட்டாக் ஆகிருக்கான், ஆனால் தீபக் எவ்வளோ பர்சனலாக என்னை பேசியிருக்காரு, ஒரு டாஸ்க்லேயும் என்னை பேசியிருக்காரு. அப்போது நான் எவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கலாம்? ஒரு சைடு மட்டும் விசாரித்து பேசின அருண் 2 சைடும் ஏன் விசாரித்து பேசலை? அவர் முழுசாக என்ன பேசினார்ன்றதையும் கேட்கல, இவங்க கிட்ட மன்னிப்பு மட்டும் தான் கேட்க சொன்னார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே கேட்டு பேசாததுனால அருணை இந்த வீக் வந்து கண்டிப்பாக விஜய் சன்னா வச்சு செய்யணும். ஏன்னா அந்த பொண்ணு ஒன்றும் வந்து இது கிடையாது. அந்த பொண்ணு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே கண்டென்ட்டுக்காக தான் வந்திருக்கீங்க. கண்டென்ட் பண்ணால் தான் தெரிவிங்கிறதுக்காகவே பண்ணுறீங்க. கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லியே பண்ணுறீங்க. ஆனால் ஒரு எமோஷனில் வந்து அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு டீச்சராக சாரி கேட்கணும் போது அவங்க தப்பு பண்ணி தான் அதை கேட்கலாம். அவங்க கொடுக்கப்பட்ட கிளாஸை தான் அவங்க செஞ்சாங்கன்னும் போது அந்த ஆர்கியூமெண்ட்டை வைஸ் பிரின்சிபலே ஏற்றுக்கலனா வேற என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல எவ்வளோ நேரம் அந்த பொண்ணு ஆர்கியூமெண்ட் பண்ணும்? அதனால தான் அந்த பொண்ணு நான் பண்ணது சாரின்னு சொல்லிட்டு கேட்டு போயிடுச்சு. தீபக் அப்போ நான் சொன்னதுக்கு சாரின்னு கேட்டாரா? அதுக்கு அருண் சொல்கிறாரு, அவங்க சார்பாக அவங்க சாரி கேட்டாங்க, மேனேஜ்மெண்ட் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோன்றாரு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? வார்ட் பாய் வேலையாக பார்க்குறீங்க? எனக்கு புரியல. இவருக்கு வாட்ச்மேனை கொடுத்துருக்கணுன்ற நான் வாட்ச்மேன் கேரக்டரை அருணுக்கு கொடுத்துருக்கணும். அதுக்கு தான் அவர் லாக்கி. அவரெல்லாம் வந்து வைஸ் பிரின்சிபலுக்கு லாக்கியே கிடையாது. அவரெல்லாம் வந்து பேசவே விடக்கூடாது, ஆஃப் பண்ணி உட்கார வைக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். எவ்வளோ மாக் பண்ணுறாங்க ஒரு பொண்ணை. நான் வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இதுவாக பேசணும், கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசணும்னு பேசலை. நான் லைவில் பார்க்குறத தான் பேசுகிறேன். அவங்க அவ்வளோ பண்ணுறாங்க கேர்ள்ஸை. எல்லாத்துக்கும் எமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆகி போயிடுறாங்க கேர்ள்ஸு. பொதுவாக லேடிஸ் வந்து எமோஷ்னலி வீக்குன்னு சொல்லுவாங்க. எமோஷ்னலி எல்லா கேர்ள்ஸுமே வீக் தான். ஆனால் நீ டேரெக்டாக மூஞ்சிக்கு நேராக அடிக்கிறனா அது பரவாயில்ல. சொல்ல வரதே நீ கேட்காம நீ எனக்கு ஹையர் பொசிஷனில் இருக்கிற, நீ சொல்கிறத நான் கேட்கணும் போது வர தலையெழுத்து எனக்கு இல்லையேன்னு சொல்லி தான் அவங்க போகிறாங்க. ஆனால் இதுக்கான ஒரு தெளிவு வந்து சாட்டர்டே வந்து இவர் கேட்டால் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் ஆஃப் த டேன்ற மாதிரி வந்துட்டு ஸோ ரேங்கிங் கொடுக்க சொல்கிறாங்க. யார் எந்த அளவுக்கு வந்து வெல் பிஹேவ்டாக இருந்தாங்க அப்படின்னு அதை சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கவங்களுக்கு கோல்டு, அதுக்கப்புறம் சில்வர், அதுக்கப்புறம் பிரான்ஸு, அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட்ன்ற மாதிரி இது பண்ணோம். ஸோ அந்த ரேங்கிங் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் வராரு, செகண்ட் வந்து சாச்சனா வராங்க, தேர்டு வந்து ரயான் வராரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரியா வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த இடம் தகுதி இல்லை, எனக்கு வந்து இதுவே கிடையாது, எங்க வெல் பிஹேவ்டுன்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அதுலேயே வந்து அவங்க வந்து பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா அங்கேயுமே வெல் பிஹேவ்டாக இல்லை, அதை எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. இல்லை ஆக்சுவலாக ரியாவுக்கு வந்து ஒரு நம்ம சரியாக பண்ணியிருக்கோன்ற ஒரு நினப்பு இருக்குது. ஆனால் ரியாவுக்கு அந்த 8 பேரில் ஒரு கேரக்டர் ரியாவுக்கு வரல. ஆனால் ஆனந்திக்கு 3Dன்ற ஒரு கேரக்டர் இருக்குது. அது ஆனந்தி மட்டும்தான் பண்ணணும் அந்த கேரக்டரை, ரியா பண்ணக்கூடாது. ஆனால் ரியா வந்து லிப்ஸ்டிக் ஒழிச்சு வைக்கிறது, பர்ஃப்யூம் ஒழிச்சு வைக்கிறது, இதெல்லாம் ரியாவோட வேலை கிடையாது. நீங்கள் க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணுங்க. இதை தாண்டி இவங்க 8 பேருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், அவங்க கேரக்டர் அவங்க பண்ணட்டும், நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சு ஒரு கேரக்டர் பண்ணுங்கன்னு தான் பிக் பாஸ் சொல்கிறாரு. விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் கேரக்டர் கொடுக்கப்படல, அவங்க உருவாக்கிக்கிறாங்க, அவங்க பண்ணுறாங்க. சத்யாவுக்கும் ஆல்ரெடி கேரக்டர் இருக்குது, ரகட் பாய்னு இருக்குது. திருப்பி அது லவ்வை வந்து அவர் கோக்குறாரு, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு, அதுவுமே வேஸ்ட். அவர் கேரக்டர் அவர் பண்ணலை. தென் இவர் ராணுவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப முட்டாள், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு, இதுதான் அவர் கேரக்டர். அவருக்கும் லவ் கிடையாது, தேவையில்லாத வேலையை தான் அவரும் 3 நாள் பார்த்தாரு. ரியாவுக்கு நீங்கள் 3D கிடையாது, க்ரியேட் பண்ணி ஒரு கேரக்டரை பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கன்னாங்க. நீங்கள் அதை பண்ணலை. 3Dன்றது ஆனந்தியோட வேலையை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஆனந்தி மிட் நைட் திருடுறாங்க, நீங்கள் எப்போ திருடுறீங்கன்னே தெரில, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரியாவுக்கு வந்து தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குனது ரியா தான். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. குழப்பவாதின்றது வந்து கரெக்டான ஒரு வார்த்தை தான். சத்யாவுக்கும் ராணுவுக்கும் அந்த இடம் பொருத்தமான இடம். அவங்க எந்த டீச்சர்ஸையும் மதிக்கலை, எந்த டீச்சர்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, யாரோடைய பேச்சுமே அவங்க கேட்கல. இந்த டாஸ்க் முழுக்க ரகடாக இருந்தால்
பேச்சை கேட்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. நீ என்னதான் ஸ்டூடெண்ட்டாக வெளியில் ரகடாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு வந்துட்டா டீச்சர் சொல்கிறத தான் கேட்கணும். அதுதான் ரூல். ரகட் பாயாக நீ இருப்ப, கிளாஸ் முடிஞ்சு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரகடாரு. ஆனால் நீ என்ன பண்ண, கிளாஸ் ஃபுல்லாக ரகடாக இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. அது ஃபஸ்ட்டு தப்பு. ரெண்டாவது தப்பு, டீச்சர்ஸ் வந்து உனக்கு முட்டாள்ன்ற கேரக்டர் தான் வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. நீ முட்டாளா மட்டும் தான் பண்ணணும். அதை தாண்டி டீச்சர்ஸ் பேசும்போது உங்களுக்கும் இந்த கேரக்டர் பொருந்தும்னு சொல்றது, நீங்களும் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவீங்கன்னு சொல்றது, இன்னொருத்தர் லவ் பண்ற பொண்ணை போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ற மாதிரி கேரக்டர் பண்றேன்னு சொல்றது, இது தேவையில்லாத இன்மெச்சூர் கேமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட்லேருந்து 10 வரைக்கும் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. ரேங்கிங்கில் யாருமே அதுக்கு செட்டான ஆட்களே கிடையாது. அதாவது முத்துக்குமரன் வந்து முத்துக்குமரனே சொல்றாரு, நான் நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மெடல் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சொல்றாரு. மெடல் கொடுக்கறதுக்கு முன்னால அந்த ஃபர்ஸ்ட் இடம் அவருக்கு வேணும்னு நினச்சி தான் வாயை மூடிட்டு இருந்தாரு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரஞ்சித் அண்ணா இது உங்களுக்கு தான் செட்டாகவும் எடுத்து போய் போடுறாரு. ஏன் முன்னாலேயே ரஞ்சித் அண்ணான்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லி டீச்சர்ஸ்க்கு ஞாபகப்படுத்தி விடுங்க. டீச்சர்ஸ் போயிட்டு சரி நீங்கள் போய் நில்லுங்க ரஞ்சித்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் பண்ணலை. வாங்கிட்டீங்க, மாலையை வாங்கிட்டு இருந்தால் மச்சான் நீ வச்சுக்கோன்னா அது என்ன அர்த்தம்? அது வந்து வேஸ்ட் ஆஃப் த கேம், வேஸ்ட் ஆஃப் த டைம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். செகண்ட் பிளேஸ் சாச்சனா வந்து நிறைய இடங்கள்ல அதுவும் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கு, பொய் சொல்லியிருக்கு, இதெல்லாம் பண்ணியிருக்கு அந்த ஸ்கூல் டாஸ்கில். ஆனால் விஷால் வந்து கார்டனில் கேட்கும்போது முத்துக்குமருக்கு அந்த ஃபஸ்ட் பிளேஸ் கரெக்டாக செல்லும் நீ சொல்லு தங்கம் அப்படின்னும் போது நான் அந்த பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு தகுதியானவில்லை, ஏன்னா நான் போய் சொல்லிக்க திட்டிருக்கேன். ஆனால் முத்துக்குமரன் அந்த பிளேஸ்க்கு தகுதியே கிடையாது அப்படின்ட்டு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல சாச்சனா கிட்ட. நீ முத்துக்குமரன் கிட்ட ஆப்போசிட்ல உட்காந்து அண்ணன் தங்கச்சியா பேசுற, ஆனா அவனுக்கு பின்னால நீ என்ன பண்ற? அன்னைக்கு பவித்ராவும் அதை தான் சொன்னாங்க, நீ பின்னால என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா, முத்துக்குமரனை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ இதை சொல்லும் போது விஷாலுக்கு ஒரு ஜாலியா குஷி ஆயிடுது. அவருக்கு ஒரு 2 பூஸ்ட் கொடுத்தா மாதிரி அவர் என்ன பண்றாரு, வெரி குட் தாங்க, நீ சூப்பரா விளையாடுற கேம், எனக்கு உங்க கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. ஏன்னா அவரும் மார்க் பண்றதுல ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு, பின்னால பேசுறதுலாம் அவர் டாப் 1ல இருக்காருல்ல, அதனால. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கிறதுனாலேயே இந்த குவாலிட்டிஸில் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் இல்லைன்னு தான் சொல்வேன். செகண்ட் ரேங்க் ரஞ்சித்துக்கு கொடுக்கலாம், தேர்ட் ரேங்க் ரயானுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட் ரேங்க் பொறுத்த வரைக்கும் யாரும் உங்கள் ஃபஸ்ட்டாக எனக்கு செய்யலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க்குக்கு யாரும் தகுதி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, டாஸ்க்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னதும் எல்லோரும் முடிஞ்சு அப்படி ஒரு சந்தோஷம், அப்பாடான்ற மாதிரி இதுவாகிட்டு எல்லாம் குதிச்சுட்டு ஓடிட்டு அங்கே இங்கே அருணை போட்டு உதைக்கிறது, ஜெஃப்ரியை தூக்கி போட்டு இது பண்ணுறதுன்னு பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது, அப்புறம் எல்லாமே போயிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துருக்கு. என்னென்னா வந்து ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா மாதிரி வாய்ஸ் எடுத்து ஸோ அதில் வந்து கலாச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஸோ அது கூட சேர்ந்துட்டு எப்போ பண்ண இங்கே வர நீ ஏஞ்சி வாடா டான்ஸ் ஆடுறாங்க வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அதே வாய்ஸில் பாட சொல்லி பேச சொல்லி அவர் கூட போய் உட்காந்துட்டு கையெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தார். ரொம்பவே பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்கோர் பண்ண ஆளுன்னு பார்த்தா முத்துக்குமரன் சைலண்ட் கில்லர். நம்ம எந்த விதத்துலையும் சாட்டர்டே மாட்டிடக்கூடாது, அதனால் நம்ம அமைதியாக ஒதுங்கி படுத்திருப்போம், பார்த்துட்டு மட்டும் இருப்போம் அப்படின்னு இருந்தாலும் முத்துக்குமரன். ஆனால் ஏன் பார்த்துட்டு இருந்தீங்க, நிறுத்த சொல்லலை, அதுவே ஒரு பெரிய தப்பு. அது ஒன்று. ரெண்டாவது, தங்கம் செல்லம் பட்டுன்னு பேசுகிற ரஞ்சித் அண்ணா இப்போ தெரியும் அவரோட ஒரிஜினல் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அது மூணாவது, ஒரு கேர்ளாக இருந்து ஒரு கேர்ளுக்கே ஒரு சப்போர்ட் பண்ணல, அவளை மார்க் பண்ணுறாங்களேன்ற ஒரு சென்ஸில் யோசிக்காமல் அந்த இடத்துல பிரெயினே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தா அன்ஷிதா வந்து இந்த இடத்துல ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க ஜோக்குக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அன்ஷிதா தேம்பி ஒரு கேரக்டர் ஒரு விஷயத்த பண்ணும்போது அதை எடுத்து ஜாக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்ததுன்னு சொன்னீங்க அன்ஷிதா. நான் உண்மையாக தான் அழுது அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டீங்க. அப்போது மற்ற பொண்ணோடைய குரலை நம்மளுக்கு ஆப்போசிட் டீமுக்கு நம்ம வந்திருக்கோம் தான், ஆனால் நம்ம ஆப்போசிட் டீமில் இருக்கோம், ஒரு பையன் வந்து நம்மளுடைய டீம்மேட்டை வந்து இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்ற ஒரு அறிவு கூட இல்லாமல் உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கீங்க. 11 நிமிஷம் வீடியோ வந்திருக்கு வெளியில் ட்விட்டரில். அவ்வளோ வந்து அந்த பொண்ணு பாடுற மாதிரி, அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரி, அந்த பொண்ணு கத்தி திட்டுற மாதிரி சாச்சனா என்ஜாய் பண்ணுறாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க சாச்சனா. அவ்வளோ வந்து அவங்களுக்கு வன்மம் இருக்குது அவங்க மனசில். சௌந்தர்யாவை பற்றி அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு விஷயம் உள்ளே பண்ணுறாங்கல்ல, அதுதான் வெளியில் ஒருத்தவங்க டாப்புக்கு எடுத்துகிட்டு போகுதுன்ற அந்த ஒரு சென்ஸே அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. லாஸ்ட் சீசனுமே வந்து அவங்க வின்னர் குவாலிட்டியே கிடையாது. ஆனால் அவங்கள வின்னர் குவாலிட்டியை தாண்டி இதுங்க வின்னர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வின்னர் ஆனவங்க தான் அவங்க அர்ச்சனான்றவங்க. மற்றபடி வின்னர் குவாலிட்டி அவங்களுக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வின்னர் குவாலிட்டி அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க வின்னர் குவாலிட்டியாக ஆக்கணுன்றதுக்காக
அது உள்ள பேசப்பட்டதா இல்லை வெளியில் நடத்தப்பட்டதா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் நானே வெறுக்க ஆரம்பித்தேன் அவங்க பண்ணுற அந்த கேரக்டரெல்லாம். அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கு உள்ள. இவங்கெல்லாம் ஒரு மாக் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து கேவலமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு குரலால் தான் வந்து கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் வந்து ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அதை வந்து ஹோஸ்ட் கிட்ட சொல்லிட்டு உள்ளே வருது. உள்ளே வந்த உடனே மென்மையாக பேச சொல்லணும்னு ஒருத்தவங்க கலாய்க்கும் போது அதுலேயுமே வருத்தப்பட்டு அதை தாண்டி அதோட கதையிலையுமே அதை சொல்லுது. சொல்லி முடிச்சுட்டு ஒரு பொண்ணு கூட அவ்வளவு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக அக்கா தம்பி அண்ணன் தம்பின்னு அவ்வளோ அழகாக பழகிட்டு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க. உங்களோ வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? அப்போ நீ யாருக்கு தான் ஜெஃப்ரி உண்மையாக இருப்ப? ஜாக்லின் கூட பழங்கினா ஜாக்கை பற்றி பேசுனேன், சௌந்தர்யா கூட பழங்கினா சௌந்தர்யா பற்றி பேசுனேன். நீ இது வரைக்கும் பேசாத ரெண்டே ஆள் யார் தெரியுமா? உன்னை தொட்டு பூசி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ வாயில் அசிங்கமாக வருது. அவ்வளோ உன்னை தொட்டு தாளாட்டிட்டு இருக்க அன்ஷிதாவையும் சுனிதாவை பற்றி மட்டும் தான் நீ தப்பாக பேசல. அதுதான் வந்து ரொம்பவே வந்து இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன், கண்டிப்பாக ஜெஃப்ரிக்கும் அன்ஷிதாக்கும் ஏதாவது ஒரு சண்டை வரும், கண்டிப்பாக வரும். நான் அன்றைக்கே சொன்னேன்னா இல்லையா, சௌந்தர்யான்னு சொல்லிட்டு இருக்கான், என்னைக்காவது நான் சௌந்தர்யா பற்றி பேசுவான்னு சொன்னா இல்லையா? அவ்வளோ கிளியராக பேசியிருக்கான். ஜெஃப்ரி எதுலேயுமே வந்து தப்பு பண்ணுறான் மாட்டானேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. வாரம் சாட்டர்டே ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் கேட்பாரான்னு நினச்சிட்டே இருந்தேன். 2 வாரம் கண்டிச்சார், மரியாதை கொடுத்து பேசு, மரியாதையை வாங்கி பேசு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறமா அப்படியே அவனை காற்றுல விட்டுட்டா மாதிரி அப்படியே விட்டுட்டார் தண்ணி தெளிச்சு. அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது. இப்போ மாட்டுவானான்னு வெயிட் பண்ணேன். 11 நிமிஷம் வீடியோ கிடச்சிருக்கு. விஷால் இன்னமும் கீர்த்தனமாக தான் இருக்காருன்றது வந்து இந்த வீடியோவில் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த டான்ஸ் ஆடுற விதமாக இருக்கட்டும். நான் ஒன்று கேட்குறேன், இத்தனை கேர்ள்ஸ் முன்னால் நீங்கள் வச்சு பண்ணீங்கன்னா அதை அவங்களே என்கரேஜ் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னால் ஒரு விஷயம் நடத்துறீங்கல்ல, அது ரொம்ப சீப் மென்டாலிட்டியாக இருக்குது, கேவலமான கேமாக இருக்குது. இதுக்கு 2 கேர்ள்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. சாட்சனா அப்படியே சிரிக்கும்போது அன்ஷிதா இங்கே வந்து சொல்கிறாங்க ஷூன்றாங்களே தவிர்த்து வேண்டாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒரு இதுவாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போனோம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, பின்னால் இப்படி ஏன் பண்ணுறீங்க? ரயான் நடக்கிற மாதிரி நடந்து காமிச்சார் விஷால். ரயான் வந்து என்ன பண்ணாம அவனுக்கு போயிட்டு 3rd place கொடுத்தாங்க. நீ 3rd place வரலன்னா நீ லவ் கண்டென்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்த அந்த பையன். அதை தாண்டி லவ்வை தாண்டி எங்களது ஃப்ரெண்ட்ஷிப் தான்றதையும் சொன்னால், அதையும் தாண்டி அந்த பையன் கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கான், பாய்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாமலும் இல்லை, சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். பாய்ஸுக்கு என்னெல்லாம் ஆக்சுவலி அந்த பால் கேமில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், 4 வாட்டி பண்ணாங்க லைவ்ல, நான் பார்த்தேன் 4 வாட்டி பால் விட்டாங்க 2 டீமுமே. அந்த 4 வாட்டியில் 2 வாட்டி இவர் தான் விட்டார், ரயான் தான் விட்டார். யாராவது ஒத்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரயான் அவங்க டீமுக்காக விளையாடி இருக்கார், நான் இல்லைன்னு சொல்லலை, பாய்ஸ் டீமுக்காக அங்கே விளையாடி இருக்கு. ஸோ ரயானை வந்து ஃபுல்லாக பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த ராணுவ கூட நடுவில் நீ பொம்பளை பொண்ணுங்க ரூம் தானடா, பொண்ணுங்க டீம் தானடா, போடா பொண்ணுங்க கிட்ட போடா என்ன பொண்ணுங்க கிட்ட போடா என்ன. ஆக்சுவலி இவங்க ஜாக்லின் சொல்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட சேஃப்டி இல்லைன்றாங்க. சேஃப்டி இல்லை மீன்ஸ் என்னால் உன்னை நம்ப முடியல, உன்னுடைய பார்வை தப்பாக இருக்குது, உன்னுடைய பேச்சு தப்பாக இருக்குது, அதனால என்னால் உன்னை நம்ப முடியாதுன்றாங்க ஆர்குமெண்ட்டில். அப்போது ரயானுக்கு கொடுக்குற ஸ்பேஸ் ராணுவுக்கு தரலன்னா அங்கே ராணுவம் எப்படி இருக்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஜெஃப்ரிக்கு ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். ஜெஃப்ரி நீ போனது விளையாடுறதுக்கு, எல்லாரையும் காலை பிடிச்சி தடவிட்டு, சாச்சனா காலை பிடிச்சி தடவுறதுக்கோ, சாச்சனாவை தூக்கி சுற்றுறதுக்கோ, சாத்தனா கையை பிடிச்சி சுற்றுறதுக்கோ, சௌந்தர்யா மாதிரி மாக் பண்ணுறதுக்கோ, சௌந்தர்யா மாதிரி பாட்டு பாடுறதுக்கோ நீ போல. ஆனால் இந்த ஒரு விஷயத்த ஓப்பனாக சேதுபதி நான் உடச்சி பேசலைன்னா இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். விஷால் ஒரு விஷயத்த பண்ணாரு, மேலோட்டமாக கேட்டது மட்டும்தான் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டது. விஷால் அதுக்கப்புறமா மண்டே எபிசோடில் மண்டே லைவ்ல என்னால் பார்க்க முடிஞ்சுது, ஜாக்லின் கிட்ட அவர் சொல்கிறாரு, இது நானும் அந்த பொண்ணு பேசிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத ஸ்டேஜில் ஒரு ஹோஸ்ட்டை பார்த்து விஷால் சொல்லியிருக்காரு. அதை விஷால் வாயிலே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ கூட உங்ககிட்ட கொடுக்குற, தயவு செஞ்சு போடுங்க, அதை தயவு செஞ்சு போடுங்க. விஷால் சொன்ன வீடியோவை தயவு செஞ்சு போடுங்க. ஒரு ஹோஸ்ட் நீ எப்படி சொல்வ, இது எங்கள் 2 பேருக்குள்ள விஷயம், அந்த பொண்ணு கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன்றத நீ எப்படி சொல்வ விஷால்? அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஹோஸ்ட்டை நீ என்ன மதிக்கிற? அப்போது இந்த வீக்காவது இவங்க 2 பேருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். ஸோ நான் வந்து சாட்டர்டே எபிசோடுக்காக வெயிட்டிங். ஸோ இந்த வாரம் நாமினேஷன் ப்ரீஃபாஸ் வந்து யாருக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு மேம்? ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி வந்து லூஸ் பண்ணிட்டாங்க பாய்ஸ் டீமு. ஸோ யாருக்கு போகிறதுக்கு சான்ஸ் அதிகம்? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாய்ஸ் டீம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. அண்டு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் சொன்ன மாதிரி தீபக் தீபக்கை வந்து சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, முத்துக்குமரன் அண்ட் விஷால் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா, நாமினேஷன் இல்லைன்னா அவங்க அடுத்து பகிர்ந்து கொடுக்க போகிற ஒரு ஆள் தீபக். ஏன்னா லாஸ்ட் வீக் ரஞ்சித்துக்கு கொடுத்துட்டாங்க. இவங்க 4 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது, விட்டுக்கு
கொடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிற ஒற்றுமை. இதில் வந்து அருண் இந்த வீக் நாமினேஷனில் இல்லை, அவர் தலைவர். அதை தாண்டி விஷால் அண்ட் முத்துக்குமரன் இல்லாததுனால நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா ரஞ்சித்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுன்னு பார்த்தா தீபக் தான். ஸோ தீபக் யூஆர் சேவ்ட் இந்த வீக், அவர் சேவ் ஆயிட்டாரு. அண்டு கேர்ள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மைண்டில் வச்சு விளையாடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா 5 வீக் அவங்க கொஞ்சம் லூஸாக இருக்காங்க. நம்ம 5 வீக்ஸ் வந்து ஜெயிச்சிட்டோம், அதனால் விட்டு கொடுக்கலான்ற ஒரு மனப்பான்மையே போன வீக்லேயே அவங்க சொல்லிட்டாங்க. அது செஞ்சுட்டாங்க. இந்த வீக்கும் அந்த மாதிரியே இருந்து கொஞ்சம் லூஸாகவே விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஓகே மேம். ஸோ அடுத்தது வந்து இந்த வாரம் யார் ஹெல்மெட் ஆகி போகிறதுக்கு வேறு சான்சஸ் அதிகம்? இந்த வாரம் எலிமினேஷன் வந்து இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரியல. டபுள் எவிக்ஷன் சொல்றாங்க. பட் லீஸ்ட்ல அன்அஃபிஷியல்ல இருக்கிறதுன்னு பார்த்தா மஞ்சரி அண்ட் ரியா தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி அனுப்பக்கூடாது. அப்படி மஞ்சரி அனுப்ப மாட்டாங்கன்னா மஞ்சரிக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னா வர்ஷினி இருக்காங்க. வர்ஷினியுமே அனுப்பக்கூடாது. என்ன கேட்டால் இந்த வீக் சத்யா ஆர் ரஞ்சித், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் அனுப்பணும். டபுள் எவிக்ஷனாக இருந்தால் ரியா அண்டு சத்யா ஆர் ரஞ்சித் 2 பேரில் யாராவது போகணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. ஆனால் மக்கள் அப்படி யோசிச்சிருக்காங்களா? மக்களோட முடிவை தான் சேனல் எடுக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அன்அஃபிஷியல் எவிக்ஷன் தான். நம்ம சனிக்கிழமை ஒருத்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தவங்க தூக்குவாங்களா? 2த்தையும் ஒன்றா தூக்குனா கூட சந்தோஷம்தான். ஞாயிற்றுக்கிழமையே தூக்கிட்டா கூட ஓகே தான். பட் நாமினேஷன் அந்த இது பண்ணுறாரு இல்லையா, சேவ் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். சாட்டர்டே கொஞ்சம் சண்டே கொஞ்சம் அப்படி வச்சா நம்மளுக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சாட்டர்டேல இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் பேசவும் மாட்டுறாங்க, ரொம்ப போராக போகுது. வீக் ஃபுல்லாகவே போர் தான். அதை ஒரு இதுவாக எடுத்து சாட்டர்டே பேசும்போது அதுவும் போராக தான் போகுது. இவர் கேள்வி கேட்குற விஷயங்கள் மட்டும் தான் நல்லா இருக்குது, அங்கேருந்து வர பதிலாக ரொம்ப போராக தான் இருக்குது. ஆனால் கமல் சார் எப்போவுமே வந்து முடிய போகிற நேரத்தில் வந்து மீண்டும் வந்து ஒருத்தவங்க சேவ் பண்ணலாமா, வேணாம் இடைவேளை விடுறேன், நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லுவார். அப்போ சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு தான் போவார், சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆமாம், அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே பிரித்து சேவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வாட்டி வந்து 13 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க, 20 பேர் 21 பேர். அப்போது இந்த வாட்டி வந்து கொஞ்சம் சாட்டர்டே பாதி சண்டே பாதி அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே மேம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் வீக்கெண்டில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி.